திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. ஃபர்ஸ்ட் திமுக தீய சக்தி எல்லாம் அப்ப இருக்கட்டும். உங்க அண்ணன் இருக்காருல்ல, உங்க அண்ணன் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி ஏதாவது சொன்னாரா? இது உனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா என்னன்னு சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2029 மக்களவை தேர்தல்ல ஈஸியா பாஜக வின் பண்றதுக்காக போட்ட ஒரே சூழ்ச்சி தான் இந்த மறுசீரமைப்பு. தம்பி, இந்த சட்டம் மூலமா வட மாநிலத்துல தொகுதியை உயர்த்திட்டு தமிழ்நாட்டுல தொகுதியை கம்மி பண்ண போறாங்க. அது தெரியுமா உனக்கு? இந்த சட்டம் மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா உத்தரப்பிரதேசல 80 எம்பிகள் இருந்து 120 எம்பிகளா உயர்வாங்க. தமிழ்நாட்டுல 39ல இருந்து 59 மட்டும் தான் உயர்வாங்க. 59 ஏறுதுல, 59 இல்லப்பா, 20 தான் ஏறுது. நடைமுறைக்கு வந்ததுன்னா வட மாநிலத்துல இருக்கிற தொகுதி வச்சு அவங்க ஈஸியா ஆட்சி அமைச்சிருவாங்கப்பா. அது மட்டும் இல்லாம அந்த எம்பிகளுடைய ஆதரவை வச்சு எந்த சட்டத்தை வேணாலும் ஈஸியா ஏத்திடுவாங்க. அதெல்லாம் தெரியாது. திமுக ஒரு தீய சக்தி, இது கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது, இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏதோ எலெக்ஷன் நேரம் திமுக காரெல்லாம் எலெக்ஷன்ல பிஸியா இருப்பான், இதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நினைச்சீங்களா? 50 பாக்குற திமுக திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாங்களா சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சமத்துவத்துக்காக பெண்கள் பொருளாதார சுமையின்றி சிறகடிக்கணும்னு விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதி, புதுமை பெண், மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து, பேறுகால விடுப்பு 9ல இருந்து 12 மாசம் ஆக்குனது, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இனி குடும்ப தலைவிகள் பேர்ல தான் வீடுன்னு கொண்டு வந்தது, கல்விதான் நம்ம ஆயுதம்னு காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், கொரோனா காலத்திலயும் கல்வி தடப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம், ஒடுக்கப்பட்டவர்களோட சுயமரியாதையை காக்கும் விதமா காலனிங்கிற சொல்ல பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னது, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டம், முன்னேற்றத்திற்கு துணையா இருக்கணும்னு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட உரிமைகளை நிலைநாட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாம பிரதிநிதித்துவம், திருநங்கைகளின் நலன் காக்க அவங்களுக்கும் விடியல் பயணம், 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு ஓய்வூதிய உயர்வு, ஊர்காவல் படையில் திருநங்கைகளின் சேர்க்கை, நம்ம தொப்புள்குடி உறவுகள் இலங்கை தமிழர்களுக்காக அகதிகள் முகாம்னு இருந்தத மறுவாழ்வு முகாம்னு மாத்தி அவங்களுக்கு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள், மக்களோட உணர்வுக்கும் அவங்களோட உரிமைக்கும் என்னைக்கும் துணையா நின்று மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, என்இபி, நீட்டுன்னு எப்போதும் நமக்காக குரல் கொடுக்கிறது. இவன் தான் உள்ள போகணும், இவன் போக கூடாதுங்கிறதெல்லாம் உடைச்சி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக்குனது, அதிலும் குறிப்பா ஒரு பெண்ணை. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதுதான் சமூக நீதி. தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் அரசு தான் சோசியல் ஜஸ்டிஸோட லைவ் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல, ஆனா ஒரு நாளால தான் நடந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டின் நம்பிக்கையின் நாள், மே 7, 2021. இது வெறும் தேதி அல்ல, புதிய தமிழ்நாட்டின் புரட்சி அத்தியாயம். உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மரம் மட்டும் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர்